மெட்ராஸ் ஐ வந்தவங்கள பார்த்தா உங்களுக்கும் மெட்ராஸ் ஐ வந்துரும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லைங்க. ஹாய், ஐ எம் டாக்டர் கேர்லின், ஐ ஸ்பெஷலிஸ்ட். மெட்ராஸ் ஐ வந்து எதுனாலையும் வரலாம். அது வைரஸ்னால வரலாம், இல்ல பாக்டீரியானால வரலாம். மெட்ராஸ் ஐ வரும்போது உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கண்ணுல ரெட்னஸ் இருக்கலாம், வலி இருக்கலாம், பூல கூட வரலாம். காலையில எந்திரிச்சோன்னா கண்ணு செவந்துட்டு அது கண்ணு கூட ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மெட்ராஸ் ஐ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த மெட்ராஸ் ஐ இருக்கிறவங்க வந்து நல்லா கழுவணும். ரன்னிங் வாட்டர்ல கழுவாம குடிக்கிற தண்ணியில கழுவுனீங்கன்னா பெட்டர். பூல நிறைய வருது அப்படின்னா பாக்டீரியானால இருக்கலாம். பாக்டீரியானால இருக்கிற மெட்ராஸ் ஐக்கு ஆன்டிபயோட்டிக் டிராப் மட்டும் போட்டுக்கலாம். மெட்ராஸ் ஐக்கு வந்து ஸ்டீராய்டு டிராப்ஸ் போடலாம். நம்ம வைரஸ்னால மெட்ராஸ் ஐ வந்திருக்கு அப்படின்னா அதனால கருவிலையும் அஃபெக்ட் ஆகலாம். அந்த கருவிலையும் அஃபெக்ட் ஆகிறப்ப ஒரு மைல்ட் ஸ்டீராய்ட்ஸ் வந்து போடலாம். மெட்ராஸ் ஐ வந்தா என்னென்ன பண்ணக்கூடாது? இப்ப அவங்க வீட்டுல ஒருத்தருக்கு வந்துருச்சு, மத்தவங்களுக்கும் வராம நம்ம தடுக்கணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற டவல் திங்ஸ் எல்லாமே தனியா வச்சுக்கணும். வாஷிங்க்குமே நீங்க தனியா வாஷ் பண்ணணும். பிளஸ் நீங்க கண்ணை வந்து நீங்க தொட்டுட்டு இல்ல நீங்க டிராப்ஸ் போடுறப்ப இல்ல போட்டதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா கையை வந்து நல்லா கழுவிடணும். உங்களுக்கு இப்ப மெட்ராஸ் ஐ இருக்கு அப்படின்னா அது மேக்சிமம் 1 or 2 weeks வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஐ டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.